அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இரட்சணை சேனை குடும்பங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஜூன் மாதம் 1ஆம் நாள் இந்த வாக்குத்தத்த நிகழ்விலே, வாக்குத்தத்த இந்த ஆராதனையில் உங்களோடு கூட கலந்து கொண்டு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த 2026 வருஷத்தில் 5 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். 6வது மாதத்தினுடைய இந்த 1ஆம் நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆசிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் அதனுடைய 3வது வாக்கியத்தை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வாக்கியம், அதை ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். காத்துக்கொள்கிற தேவன், நம்மை பராமரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை காத்து கொள்கிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் பலவிதமான விருட்சங்களை, மரம், செடி, கொடிகளை அவர் படைத்திருக்கிறார். வேதத்திலே நாம் வாசித்ததைப் போல அனுதினமும் அதற்கு நீர் பாய்ச்சுகிற தேவன், அடிக்கடி அதற்கு உரமிடுகிற தேவன், அதை காப்பாற்றுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு நிலமாக காணப்படுகிறது. அதிலே ஆண்டவருடைய படைப்பிலே பலவிதமான மரம், செடி, கொடிகள், விருட்சங்கள் அதிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளை கூட சில செடிகளுக்கும், கொடிகளுக்கும், மரங்களுக்கும் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். 128வது சங்கீதத்தை நாம் வாசிக்கிற பொழுது அதிலே மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போலிருப்பாள், பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் வளர்கிற ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி மனைவி பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் இந்த விருட்சங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு குடும்பத்தை தேவன் எவ்விதமாய் காப்பாற்றுகிறார், ஒரு தனி மனிதனை தேவன் எப்படி காத்து கொள்கிறார் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அனுதினமும் அதை காப்பாற்றுகிற தேவன், அதற்கு தேவையான நீர் பாய்ச்சுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து, தண்ணீர் கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிற தேவன் என்பதை, அனுதின தேவைகளை சந்தித்து அவர்களை காத்து கொள்கிற தேவன் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். எவ்விதமாக பலவிதமான விருட்சங்கள் இருக்கிறதோ அதை போல மனைவி, பிள்ளைகள், அதை போல ஏழைகள், சிறுமைப்பட்டவர்கள், இப்படிப்பட்டதான பலதரப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளதான, ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததான மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் யாரையெல்லாம் காப்பாற்றுகிறார் என்று சொன்னால், முதலாவது நாம் சிந்தித்ததைப் போல மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி. அவள் திராட்சை கொடியாய் இருக்கிறதுனாலே அவளை காப்பாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். காரணம், அவர் சொல்லுகிறார், யோவான் 15வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே மெய்யான திராட்சை செடியினுடைய ஒரு கொடிதான் மனைவி என்று சொல்லி நாம் திட்டவட்டமாக புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆகவே மெய்யான திராட்சை செடியிலே மனைவி என்று சொல்லுகிற அந்த கொடி இணைந்திருப்பதனாலே தேவன் அதை அனுதினமும் காப்பாற்றுகிறார், அனுதினமும் அதை காத்து கொள்கிறார், வேண்டியவைகளை அதற்கு செய்கிறார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை குறித்து சொல்லுகிற பொழுது அது ஒலிவு மர கன்றுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவு மர கன்று இது உலகத்திலே அழிந்து போகாத ஒன்று. நோவாவினுடைய காலத்தில் ஜலப்பிரயாணம் வந்த வேளையிலும் கூட பல நாட்கள், 150 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் அதிலே தேங்கி இருந்த வேளையிலும் கூட
அந்த ஒலிவ மரம் அது அழிந்து போகவில்லை, அது வேரற்று போகவில்லை, அது இல்லாமல் போகவில்லை. மறுபடியும் தண்ணீர் வற்றி போயிற்றா என்று அறியும்படியாய் நோவா பிராவை அனுப்புகிற பொழுது அது ஒலிவ இலையை கொற்றி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அதை அனுதினமும் பாதுகாக்கிற தேவன், காத்து கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி நாம் இதன் வழியாக அறிகிறோம். அது மாத்திரமல்ல, தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்டதான தம்முடைய பிள்ளைகளை போகிற இடத்திலெல்லாம் காக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 28:15 நாம் வாசிக்கிற பொழுது, நீ போகிற இடமெல்லாம் உன்னை நான் காத்துக்கொள்வேன். எந்த சூழ்நிலையில் எந்த இடத்திலே போனாலும், அது வனாந்தரமான இடமாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதர்கள் அதிகமாய் நடமாடுகிற இடமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, நம்முடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை இங்கே நாம் வாசித்தறிய முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே ஏழைகளாய் வாழுகிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அப்படி அந்த ஏழைகளை காத்து கொள்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த மரம் செடி கொடிகளுக்கு ஆண்டவர் அனுதினமும் தேவையானவைகளை கொடுத்து காத்து கொள்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தாரோ, அதை போல இந்த பூமியிலே வாழ்கிற ஏழைகளையும் நான் காத்து கொள்வேன் என்று சொல்லி சங்கீதம் 12:7 மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிறுமைப்பட்டவர்கள், இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றும் பலரால் ஒதுக்கப்படுகிற ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து சங்கீதம் 41:2 வாசிக்கிற பொழுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், நான் அவனை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை காத்துக்கொள்வாராம்? சிறுமைப்பட்டவர்களை எவன் ஒருவன் பாதுகாக்கிறானோ, தேவைகளை சந்திக்கிறானோ, சிறுமைப்பட்டவனுக்கு வேண்டியவைகளை செய்கிறானோ, சிறுமைப்பட்டவனுடைய தேவைகளை சந்திக்கிறானோ, அவன் பாக்கியவானாய் இருப்பது மாத்திரமல்ல, அவனையும் தேவன் காத்து கொள்கிற தேவன் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் காத்து கொள்ளப்பட வேண்டுமானால், இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நாமும் சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தை உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்வது அவசியம் என்பதை ஒருபொழுது நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக வேதம் சொல்லுகிறது, 31வது சங்கீதம் 23வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உண்மை உள்ளவனை தேவன் காத்து கொள்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்யும்படியாய் கடந்து வந்த நாட்களிலே அவர் கடைசி வரையிலும், இன்று வரையிலும் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே அறிகிறோம். அந்த உண்மை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிற பொழுது, நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிற பொழுது, தேவன் அனுதினமும் நம்மை காத்து கொள்ளுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய காத்து கொள்ளுதல் இரவும் பகலும் என்று சொல்லி தெளிவாக ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னதான வார்த்தை, கர்த்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி தெளிவாக அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அவ்விதமாக இரவும் பகலும் கண் விழித்து தம்முடையவர்களை, தன்னுடைய சிருஷ்டிப்பை அவர் காக்கிற தேவன் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் முழுவதும் தேவனாய் கர்த்தர் நம்மை காக்கிற தேவன் என்று சொல்லி நம்மை வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் உண்மை உள்ளவர்களாயிருந்து, நம்முடைய கண்களுக்கு தெரிகிறதான சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாயிருந்து நடக்கிற பொழுது, போகிற இடத்திலெல்லாம் நம்மை காத்து நம்மை சமாதானத்தோடு வழிநடத்தும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் நாளிலே ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் கர்த்தர் தந்ததான இந்த மட்டில்லாத கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஐயா. தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கொடுத்ததான வார்த்தை ஒருவரும் சேதப்படுத்தாதபடி நான் அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த கர்த்தர், இந்த உலகமாகிய திராட்சை தோட்டத்திலே நாட்டப்பட்ட ஆண்டவரை ஒலிவு மர கன்றுகளாய், ஆண்டவரே வீட்டை சுற்றிலும் வளர்கிற கனி கொடுக்கிற திராட்சை செடியாக இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளதான பிள்ளைகளை, உண்மை உள்ள பிள்ளைகளை நீர் காத்து கொள்ளுகிற தேவன். எல்லாவற்றிற்கும் மேலாக
ஏழைகளை, ஒடுக்கப்படுகிறவர்களை காத்துக்கொள்கிற தேவன் என்பதை குறித்து இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர். அதற்காக எமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வாக்கு தத்தத்தில் ஆண்டவரை நாங்கள் முழுமையாய் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து உம்முடைய பாதுகாப்பிலே நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தனை துணை புரிய வேண்டுமே என்று தம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, அகில உலக ரட்சணை சேனைக்காக ஆண்டவரை, எங்களுடைய மாகாணத்திற்காக, குறிப்பாக நாங்கள் பணியாற்றுகிற எங்களுடைய அழகியவாண்டிபுரம் டிவிஷனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒட்டுமொத்த ரட்சணை சேனையாரையும் ரட்சணை சேனை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதில் பணியாற்றுகிற உத்தியோகஸ்தர்கள், பணியாளர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை, விசேஷமாக இந்த நாளிலே முதலாவது பாடலை கொடுத்த அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா ரட்சணை சேனை குடும்பங்கள் ஆண்டவரை இந்த தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவின் பல்வேறு இடங்களிலும் ஆண்டவரை, கடல் கடந்த அந்நிய தேசங்களிலும் உலக நாடுகள் முழுவதும் பரவி விருந்திருக்கிற எங்கள் அன்பு ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஐயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி, அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் உலகத்திலே எந்த மூலையில் இருந்தாலும் என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை காத்து நல்ல செய்திகள் அவருடைய குடும்பங்களுக்கு வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமே என்று தம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, இப்படிப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தைகள் பலருடைய செவிகளிலே கேட்கும்படியாய் என்னுடைய ரட்சணை சேனை இந்திய தென்கிழக்கு மாகாணத்தின் சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவரை, இந்த கனெக்டிங் கம்யூனிட்டி, இந்த ஆண்டவரை யூடியூப் சேனலுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் இதை ஆசீர்வதியும். இதை பொறுப்பேற்று நடத்துகிற அன்பு சகோதரன் தயாவுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தருடைய பாதுகாப்பை தம்முடைய பிள்ளைகள் இதன் வழியாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் துணை புரியும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஏற்றுக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் உடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பொற்பாதத்திலே அடிபணிந்து கேட்கிறோம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய மனோகரைக்கும் சிநேகமும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.